என்னை யூடியூப் சேனலில் பார்த்தா ஒருத்தவங்க ஏமாற்றிட்டாங்க. என்னோடய சேனல் வந்து நான் நம்பி கொடுத்தேன். கஷ்டமாக இருக்கு சொல்லும்போது. என்னோடய சேனல் நம்பி கொடுத்தேன். 3 மந்த்து மட்டும் தான் எனக்கு பைசா வந்துச்சு, ஆட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து 3 மந்த்து 4 மந்த்து வந்து எனக்கு பைசா வரல. எதனால் வரலன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்க்கும்போது வந்து வேறு ஒருத்தவங்க கிட்ட எனக்கு ஏன்னா வந்து நான் வேறு ஒருத்தவங்ககிட்ட கொடுத்து நான் செக் பண்ணும்போது வந்து ஆக்சிஸின் அக்கௌண்ட் ஒன்று அதில் வந்து பார்த்தா அவங்களுடைய அக்கௌண்ட் வந்து பேங்க் புக்கு ஆட் ஆகிருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் எதுக்கு கேஷ் வரல எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்தவங்களோட அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் நம்பி சேனலில் கொடுத்தா வந்து ஒருத்தவங்க இது மாதிரி பண்ணியிருக்காங்க. யாருமே வந்து நம்பி சேனலில் கொடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்பிக்கையான ஆள் இருந்தால் கொடுக்கலாம். இல்லை இது மாதிரி வந்து அடுத்தவங்களை ஏமாற்றி பாருங்கள். இது மாதிரி ஒருத்தவங்க நம்பி தராங்கன்னா அந்த நம்பிக்கை காப்பாற்றினாங்கன்னா அது வந்து அவங்களுடைய அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கிட்டு ஸோ எனக்கு கேஷ் 3 மந்த்து வராமல் இருந்துச்சு. இப்போ வரைக்கும் வரல. அதில் நிறைய பிரச்சனை ஆகி போச்சு. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நான் வேறு ஒருத்தர்கிட்ட கொடுத்து சரி பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு இப்போ வந்து என்னோடய யூடியூப் சேனல் வந்து யார்கிட்ட கொடுக்கலான்றது ஒருத்தர்கிட்ட பேசியிருக்கேன் மதுரையில். ஸோ அவர்கிட்ட கொடுக்கலாமா வேண்டாமான்றது எனக்கு தெரியல. ஏற்கனவே நான் ஏமாந்துட்டேன். ஸோ திருப்பி நான் ஏமாந்த மாதிரி நீங்களே ஏமாறாதீங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு வந்தது நாளைக்கு உங்களுக்கு தான் அந்த நிலைமை, புரியுதுங்களா? அதனால் சேனலை பொறுத்தளவுக்கு யூடியூப் சேனலை பொறுத்தளவுக்கு யாரையுமே நம்பி கொடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்பிக்கையாக உள்ளவங்கக்கிட்ட கொடுங்க. ஸோ ஏன்னா எனக்கு வந்து தேவையில்லாமல் அது வேண்டாம். இது மாதிரி வந்து நம்பிக்கை எனக்கு அப்போ கொஞ்சம் டவுட்டில் தான் நான் கொடுத்து அதே மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு. ஆனால் அடுத்தவங்களை வந்து ஏமாற்றி இப்படிலாம் வந்து ஒருத்தவங்க நம்பி கொடுக்குறாங்கன்னா அடுத்தவங்க துரோகம் பண்ணக்கூடாது. இப்படி அதில் வர காசில் வந்து நம்மளோட அக்கௌண்ட் இல்லாமல் அடுத்தவங்களோட அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி அவங்க இது பண்ணுறாங்கன்னா பார்த்துங்க. அப்போ எவ்வளோ ஒரு கேவலமான ஒருத்தவங்க பார்த்துங்க உலகத்தில். இது எல்லாருமே அப்படி பண்ண மாட்டாங்க, சில பேர் அப்படி பண்ணுறாங்க. அது மாதிரி அந்த இதுவில் நான் ஏமாந்துட்டேன் என்னோடய சேனலில் வந்து. ஸோ அவங்க அக்கௌண்ட்டு போட்டு இது பண்ணி கொடுக்கும்போது அடுத்தவங்கிட்ட செக் பண்ணும்போது டக்குன்னு மாற்றி எடுத்துகிட்டு என்னோடய சேனலை இப்போ ஒருத்தர் நான் மதுரையில் தான் பேசிகிட்ருக்கேன். அவர்கிட்ட என்னோடய சேனல் கொடுக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் அவராச்சும் நல்லவரா கெட்டவரான்றது எனக்கு தெரியாது. இருந்தாலும் அவரை பற்றி நான் விசாரிக்கும் போது நல்லவங்க தான்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் எனக்கு கீழே வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள், ஓகேவா? நீங்கள் சொல்லுங்கள் என்கிட்ட. இப்போ மதுரையில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டைம் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து என்னோடய சேனல் வந்து வேறு ஒருத்தர் மதுரையில் ஒரு ஒருத்தவங்ககிட்ட பேசி வச்சுருக்கேன். அவங்கக்கிட்ட கொடுக்கலாமா வேண்டாமான்றது நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அவங்கள மாதிரி இவங்களும் பண்ணிடக்கூடாது. பண்ணுறவங்களா பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக அப்படின்றது தெரியுது. 100% பண்ண மாட்டாங்க. ஸோ விசாரிச்சிருக்கேன், பேசியிருக்கேன். அப்படி என்னன்றது வந்து நீங்கள் சொல்லுங்கள். அவங்கக்கிட்ட கொடுக்கலாமா அவங்க என்னன்றது நீங்கள் சொல்லுங்கள். அது மாதிரி வந்து நீங்கள் வேறு யாராச்சும் என்னோடய சேனல் என்னோடய சேனலில் பார்த்துக்கனாலும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். ஆனால் நல்லவங்களாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், ஓகேவா? நான் வந்து சென்னை நிஷான்னு ஒரு பேர் எடுத்துட்டேன், பெரியாவெல்லாம் வந்துட்டேன். இன்னும் யூடியூப்பில் பெரியாவெல்லாம் வருவேன். ஆனால் நீ அதே இடத்துல தான் நக்கிக்கிட்டு உட்காந்துருக்கணும். உனக்கு ஏன் இந்த புத்தி? அசிங்கமாக இல்லை, வெக்கமாக இல்லை? இப்படி ஒருத்தவங்க நம்பி ஒருத்தவங்க கொடுத்தாங்கன்னு வச்சுங்க, இப்படி அடுத்தவங்களுடைய காசு தின்றதோட அதெல்லாம் உங்கள் வீட்டில் அந்த பாவம் ஃபுல்லாக யாருக்கு போய் சேரும்? சி வெக்கமாக இல்லை? இப்படிலாம் யாருமே இந்த பாவம் தயவு செய்து இது மாதிரி பண்ணாதீங்க. எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, நான் இதில் அழுவக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ இதுவாக இருக்குது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இது மாதிரி யாருமே எதுவுமே இது பண்ணாதீங்க, சரிங்களா? இப்போ மதுரையில் ஓகே அவங்கக்கிட்ட பண்ணலாமா வேண்டாமான்றது சொல்லுங்கள்.